கூட்டணியுடைய நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதிக்கு, இந்த இடத்திற்கு வரும் பொழுது எனக்கு முன்பொரு நாள் நாம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அந்த சட்டங்களை எதிர்த்து போராடிய அந்த நினைவுகள் வருகிறது. அந்த இடம்தான் இந்த இடம். விவசாயிகளை எதிர்த்து 3 விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை பாஜக அரசு, மோடியுடைய அரசு பாராளுமன்றத்திலே கொண்டு வருகிறது. மக்களவையிலே அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, 303 வெற்றி பெறுகிறார்கள். ராஜ்யசபையில, மாநிலங்களவையிலே அது கொண்டு போகப்படுகிறது. அங்கே பெரும்பான்மை இல்லை. அதிமுக நினைத்திருந்தால் அந்த சட்டங்களை தோற்கடித்திருக்க முடியும். அதிமுக நினைத்திருந்தால் சிஏவை தோற்கடித்திருக்க முடியும். அதிமுக நினைத்திருந்தால் அங்கே கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை தோற்கடித்திருக்க முடியும். ஆனா 3த்துக்கும் ஏற்றுக்கொண்டு அதை வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தது அதிமுக. இந்த 2 கட்சியும் சேர்ந்து செய்த துரோகம் தான் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள், அதே போல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இவர்களால் தான். இன்றைக்கு கூட டெல்லிக்கு வெளியில விவசாயிகள் எங்களுக்கு அடிப்படை ஆதார விலை, நாங்க உருவாக்கக்கூடிய பொருளுக்கு அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதான் விவசாயிகள். அதனால வரக்கூடிய வழியில ஆணியம் போட்டு வைக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பி வலைகளை போட்டு வைக்கிறார்கள். ட்ரோன்ல அவங்க மேல கண்ணீர் புகை வீசுகிறார்கள். சிமெண்ட் செவரெல்லாம் கட்டி விவசாயிகள் உள்ளே வராமல் தடுக்க பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த விவசாயிகளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி. அது மட்டும் இல்ல, சென்ற முறை இந்த விவசாய சட்டங்களை திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக விவசாயிகள் போராடினாங்க. அந்த வெயில்ல, மழையில, குளிர்ல தொடர்ந்து போராடி அந்த போராட்டத்திலேயே பல பேர் இறந்து போனார்கள். இன்னொரு இடத்துல போராட்டம் நடக்கும் பொழுது ஒரு பிஜேபி அமைச்சருடைய மகன் தன்னுடைய வண்டியை ஏற்றி 4 விவசாயிகளை கொலை செய்கிறான். இந்த அளவுக்கு விவசாயிகள் மீது வெறுப்பும் காழ்ப்புணர்வும் கொண்டதுதான் ஒன்றிய பிஜேபி. அவங்களோட தான் இத்தனை நாள் அதிமுக இருந்தது. தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க. இது தேர்தலுக்கான நாடகம். எப்படி நம்மளெல்லாம் ஹிந்தி படி, ஹிந்தி படி, ஹிந்தி படின்னு நம்மள கட்டாயப்படுத்துகிற ஒன்றிய அரசு தேர்தலுக்கு முன்னாடி திடீர்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் மேல பாசம் வந்தது. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தமிழ் தெரியலையே, நான் தமிழ் பேச முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. நான் கேட்கிறேன், எங்களெல்லாம் ஹிந்தி படிக்கிறீங்க இல்லைங்க, நீங்க தமிழ் படிங்க. நாங்க வேணா நல்ல ஆசிரியரா அனுப்புறோம், படிங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க 2 முறை பிரதமரா இருந்திருக்கீங்க. கேட்டிருந்தா இங்க இருந்து நல்ல ஆசிரியர்களை அனுப்பியிருப்போம், நல்ல இந்த நேரம் புலவரா இருக்கலாமே. திருக்குறளை இப்படி கொலை பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லையா? ஒரு பக்கம் பிரதமர் நாடகம் ஆடுகிறார், எனக்கு தமிழ் தெரியலன்னு வருத்தமா இருக்குங்கிறார். இன்னொரு பக்கம் இந்த மண்ணிலே நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பிஞ்சு போன செருப்பு அப்படின்னு
அண்ணாமலை பேசுறார். இதுக்கு இதே அளவுல பதில் சொல்றதுக்கு எங்களாலையும் முடியும். ஆனால் தேர்தலிலே அந்த பதிலை நாங்கள் சொல்லி காட்டுவோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ் மக்களுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்பாக்கள், அம்மாக்கள், அந்த குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லார் வீட்லயும் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசக்கூடியது. இல்ல, அவர் அப்படிதான் பேசுவார். ஏன்னா அவர் கர்நாடகால வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது அது வேற நாட்டு. அப்ப என்ன சொன்னாரு, இப்ப வந்து தமிழன் தமிழங்கிறாரு. அங்க இருந்தப்போ நான் தமிழனே இல்ல, என்ன தமிழன் சொன்னா எனக்கு அவமானமா இருக்கு, நான் கன்னடக்காரன், என்ன கன்னடிகான்னு சொல்லுங்க என்று பெருமையாக அங்க வேலை செஞ்ச பொழுது அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க வந்து தமிழன் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் இங்கே தேர்தலுக்கு முன்னாடி மழை வெள்ளம் எது வந்தாலும் எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் வந்து பார்க்க மாட்டார். தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வருவார் இல்லையா? நமக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்க, முருகன் பிள்ளையார் கதை. மாம்பழத்துக்காக அம்மா அப்பாவை சுத்தி சுத்தி வந்தார் விநாயகரன். அதே மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க. ஆனா தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உண்மையிலே யார் அவர்களுக்காக உழைக்கிறார்கள், யார் அவர்களுக்காக பாடுபடுகிறார்கள், யார் அவர்களை மதிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்கள். பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, எதிர்கட்சியெல்லாம் மிரட்டிடலாம், எதிர்கட்சியெல்லாம் ஜெயில கொண்டு போய் போட்டுட்டா 2 முதலமைச்சர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் சிறையில இருக்காங்க, ஒரு துணை முதலமைச்சர். நம்ம ஊர்ல ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருக்கு பெயிலே கொடுக்க கூடாதுன்னு முடிவோட நிக்கிறாங்க. எல்லா எதிர்கட்சிகள் மேல இடி கேஸ், ஐடி ரேட், இல்லைன்னா சிபிஐ கேஸ். அவங்க சரி இவ்வளவு கேஸ் போடுறாங்களேன்னு நினைச்சிட்டு போய் பிஜேபியில சேர்ந்தா, பிஜேபி ஒரு பெரிய வாஷிங் மெஷின் வச்சு அங்க போய் சேர்றவங்க எல்லாம் அதுல துவைச்சு சுத்தமா எடுத்து காய போட்டுருவாங்க, சுத்தமாயிட்டாங்கன்னு. ஆனா எதிர்கட்சியில இருந்தா அவர்களை குறை சொல்லி அவர்கள் மீது கேஸ் போட்டு ரெய்ட் நடத்தி வழக்கு பதிவு செய்து கொடுமைப்படுத்துவார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட தேர்தல் நேரத்துக்கு கரெக்டா அவங்களுடைய வங்கி கணக்கு எல்லாத்தையும் முடக்கி வைத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தேர்தலிலே அவர்களை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். உலகமாக பெரிய ஊழல் பிஜேபி பண்ணி இருக்கக்கூடிய தேர்தல் ஊழல் தான், தேர்தல் பத்திரங்கள் வாங்கக்கூடிய ஊழல் தான். எல்லாரையும் மிரட்டி 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 கேஸ் போட்டு காசு வாங்கியிருக்காங்க. ராத்திரில வீட்டுல வந்து கழுத்துல கட்டிய வச்சு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு ஊழல், சட்டப்படி சட்டம் போட்டு ஊழல் செய்து சுப்ரீம் கோர்ட் வந்து இது சட்டத்துக்கே எதிரான ஒரு சட்டம்னு சொல்லி திட்டக்கூடிய அளவுக்கு, கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி. மோடி நான் ஆட்சிக்கு வந்தா 15 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னா, இப்ப அக்கௌண்ட்ல காசு கம்மியானா அதையும் கம்மி பண்ணிக்கிறாங்க, கழிச்சுக்கிறாங்க இல்லையா? 15 காணும், அது வரவே வராது. அதே போல ஆட்சிக்கு வந்த பொழுது கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய், இப்ப 1200 ரூபாய். நம்முடைய ஆட்சி வந்தவுடன், ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸோடைய சிலிண்டர் விலை என்ன? 500 ரூபாய் என்று குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல
வருவாங்க வருவாங்க, இந்த பக்கம் தான் வருவாங்க. அதனால அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு குறைக்கப்படும், டீசல் 65 ரூபாயாக மாற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்க எப்பயுமே சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி. அதனால சொன்னதை ஒன்றிய ஆட்சி வந்தவுடன் செய்து காட்டுவோம். சொன்ன எதையுமே செய்யாத பிஜேபிய வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? கட்டாயமா. நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்ற நிலையை உருவாக்கி காட்ட இந்த தூத்துக்குடி தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு மறுபடியும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.